அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் 15ஆம் நாளில் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அல்லது பற்றாக்குறை இருப்பதாக நாம் தவறாக நம்பும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த சில செய்திகளை நம்ம கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வறுமை என்று நம்ம நினைத்து நமக்கு பொருளாதாரம் போதவில்லை, மற்றவர்கள் எல்லாம் நல்ல வசதியாக தன்னிறைவாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்தால் அதற்கு இன்னொரு தீர்வையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அது என்ன தீர்வு என்று சொன்னால், இந்த பொருளாதாரம் இல்லைன்னு பத்தவில்லை என்று எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நமக்கு நிறைய தீமைகளை நோக்கி நம்ம செல்ல ஆரம்பிச்சிருவோம். காசு இல்லை பணம் இல்லைன்னு சொன்னால் ஓரளவுக்கு தாராளமாக இருக்கும் பொழுது நல்லவனாக வாழ்ந்த மனிதனெல்லாம் பணம் இல்லைன்ற உடனே நாத்திகனாக மாறுறது நீங்கள் பார்க்குறீங்க. கடவுள் இல்லைன்னு பேசுகிறதுல 99% பேர் இந்த சோத்து பஞ்சாயத்தில் இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. சாப்பாட்டில் பிரச்சனையை நினைத்து கொண்டு தான் என்ன செய்கிறது, இந்த கம்யூனிஸ்டெல்லாம் பேசுவாங்க. அதை பேசிட்டு அதை வச்சு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, அப்புறமேல அதை விட்டுருவாங்க. இந்த பேசி அப்படியெல்லாம் நம்ம உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பொருளாதாரம் குறைவாக இருக்கும் பொழுது நம்மிடத்தில் பல கேடுகள் குறைவாக இருந்தாலும் சரி, குறைவாக இருக்குது நம்ம தப்பாக நினைச்சாலும் சரி, போதுமானதாகவே இருக்கும், நம்ம போதவில்லை என்று நினைப்போம். அப்படி இருந்தாலும் உண்மையாகவே நம்முடைய அவசிய தேவைக்கு போதவில்லை என்று இருந்தாலும் அப்போ நம்முடைய மனசு என்ன செய்யும் என்று கேட்டால், நமக்கு காசு இல்லைன்னா அந்த கடவுள் நமக்கு எதுக்கு, நமக்கு சாப்பாடு தரணுமா இல்லையா, அவனை மாதிரி நான் என்னை வைக்கல இல்லை, நான் அவன் ஒன்று தானே அப்படின்ற ஒரு தர்க்கம் பேசி நம்மளை கடவுள் மறுப்பாளர்களாக இந்த வறுமை மாற்றிவிடும். எல்லோரையும் இல்லை, சிலரை மாற்றி இருக்கிறது. இன்னும் சில பேரை அவங்களுடைய நல்ல அமல்கள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டால், தொழிலில் ஒரு இழப்பு ஏற்பட்டால், நேற்று வரைக்கும் அல்லாண்டு இருந்தவர்கள், வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், நல்ல முறையில் மார்க்கத்தை பேணியவர்கள் எல்லாம் இப்படி ஒரு நஷ்டம் வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே ஓங்கட அல்லாவது தொழுகையாவது மண்ணாவது நினைச்சுவாங்க, எல்லாத்தையும் புறக்கணிக்கக்கூடியவர்களாக சிலர் மாறி இருக்கிறார்கள். நம்மளே கண்ணால் என்ன செய்யலாம், சில பேர் அல்லாவே இல்லைங்கிற லேஞ்சுக்கும் போயிடுவான். சில பேர் என்ன செய்வான்னு கேட்டால், நேற்று இருந்ததை விட தன்னுடைய வணக்க வழிபாடுகளை நல்ல செயல்களை எல்லாம் குறைத்து கொள்வான். ஏன், இவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற கடமைன்னு நினைக்கிறான். நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு எனக்கு தரணும், எனக்கு தந்துட்டு குறைச்சிட்டா நான் ஒத்துக்குருவேனா, அந்த அல்லாஹ் எனக்கு என்னதுக்கு, அந்த அல்லாவுக்கு நான் ஏன் நன்றி செலுத்தணும் என்று எதை வேறு அல்லாஹ் இருக்கிற மாதிரி, இந்த அல்லாஹ் விட்டு வேறு அல்லாவுக்கு போகிறோங்கிற மாதிரி என்ன செய்கிறான், அவனுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் குறைத்து கொள்ளக்கூடிய நிலைமையை நான் பார்க்குறோம். அப்போ இந்த வறுமையினால் இப்படியான ஒரு சோதனை வருகிறதா இல்லையா, இது வந்துடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினசரி ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்தில் ஓதுவதற்கு கற்றுத்தந்த துவாவில், இறைவா வறுமையின் ஃபித்னாவிலிருந்து, வறுமையின் சோதனையிலிருந்து, வறுமையின் குழப்பத்திலிருந்து என்னை காப்பாற்று. நமக்கு அந்த வறுமை இருந்தால் கூட வறுமையினால் சில விளைவு நம்மள்கிட்ட ஏற்படும். அது நம்ம சொந்த கையை கொண்டு கர்ணம் பாய முடியாது. படைச்ச இறைவன் நம்மளை அதை மாற்றி அமைச்சாலே தவிர, அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தினாலே தவிர அதில் ஜெயிக்க முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய ரசூலை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நமக்கு சில துவாவை கற்றுத்தந்திருக்கிறார்கள். நீங்கள்லாம் அத்தஹியாத்தில் ஓதுற துவா இருக்கு இல்லையா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் மாசமு என்றால் பாவம், பாவத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், ஒல் மகரமி கடனிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், ஒமின் ஃபித்னத்தில் கபுரி கபருடைய சோதனையிலிருந்து, மன்னரை வாழ்க்கையின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், அதாபில் கபுரி கபருடைய வேதனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், ஒமின் ஃபித்னத்தின் நார் நரகத்தின் சோதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அதாபின் நார் நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா பணத்தால் ஏற்படுகிற சோதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி வறுமையினால் ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். அப்போ பணம் பெருத்து போனாலும் அவன்கிட்ட சில கேடுகள் ஏற்படுகிறது.
பணம் இல்லாமல் போனாலும் அவன்கிட்ட சில கேடுகள் ஏற்படுகிறது. அது ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம பெரிய ஒரு பாதுகாவலனை பிடிக்க வேண்டும். ஷைத்தான் நம்மளை அந்த மாதிரி கொண்டு போகாமல் இருப்பதற்கு ஏற்றவாறு அன்றாடம் செல்வமாக இருப்பவர்களும் இதை கேட்கணும். எப்படி கேட்கணும்? இறைவா, எனக்கு செல்வத்தை நிறைய கொடுத்துருக்குற, இந்த செல்வம் எல்லாரையும் தடம்புரலை செய்யும், பாவம் செய்ய தூண்டும், அநியாயம் செய்ய தூண்டும், மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தும், மண்ட கர்வத்தை ஏற்படுத்தும், இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தாமல் என்னை காப்பாற்று என்று சொல்லி செல்வந்தர்களும் அல்லாவிடத்தில் முறையிட வேண்டி இருக்கிறது. செல்வம் இல்லாதவங்களும் இறைவா, இந்த மாதிரி என்கிட்ட வறுமை ஏற்பட்டு விட்ட காரணத்தினால் உன்னை மறுக்கிறவனை ஆக்கி விட்டுறாதே, உன்னை நன்றி கட்டவனை ஆக்கி விட்டுறாதே, இபாதத்துகளை குறைக்கக்கூடியவனை ஆக்கி விட்டுறாதே, இதில் நீ தான் காப்பாற்றணும் என்று இதையே ஒரு முறையீடாக நீங்கள் செஞ்சேன்னு வைங்க. அப்புறம் வருமா? இந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடின பிறகு ஷைத்தான் அந்த மாதிரி நம்மளை கொண்டு போவானா? இந்த கவசத்தை பயன்படுத்தாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வறுமை ஏற்படுமையானால் நம்ம தடம் புரண்டு விடுவோம். இந்த கவசத்தை இப்போ இருந்த நீங்கள் நடுநிலையாகவே இருங்க, மேலேயும் இல்லை நடுத்தரமாக இருக்கிறேன்னு வைங்க, நீங்கள் வறுமைன்னு உங்களை சொல்ல இயலாது, நீங்களே செல்வந்தர்கள்னு உங்களை சொல்ல இயலாது என்று இருந்தாலும் இதை கேட்கணும். அல்ல இப்படி மேலே ஏற்றலாம், நம்மளை கீழே இறக்கிடலாம். எல்லாம் மேலே ஏற்றினாலும் அதனால் வர்ற சோதனை நீ தான் காப்பாற்றணும். கீழே எங்களை இறக்கிட்டாலும் அதனால் ஏற்படுற சோதனையில் நீ காப்பாற்றணுமே தவிர எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்கிற செய்தி புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். 6375, 6376, 6368, 6777 இந்த ஹதீஸுகளில் எல்லாம் இந்த வறுமையினால் வர்ற சோதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். செல்வத்தினால் வருகிற சோதனையிலிருந்தும், சோதனைடா என்ன? கெட்ட காரியத்துக்கு நம்மளை தள்ளுறது தான் சோதனை. அதில் உள்ள சோதனை என்னது? கெட்ட காரியத்துக்கு நம்மளை தள்ளி விடுவது. அப்போ இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் எல்லாம் இதனால் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த வறுமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நம் மனிதன் என்ன செய்கிறான்னு கேட்டால், வறுமை பணம் பத்தலை, போதுமான அளவுக்கு வரலை என்று சொன்ன உடனே ஏதாச்சும் குறுக்கு வழி இருக்குதான்னு பார்க்குறான். கரெக்டாக நேர்மையாக சம்பாரிச்சிட்டே இருப்பான். நேர்மையாக சம்பாதிக்கும் பொழுது அவன் சாப்பிடுவதற்கும், குடும்பத்தார் சாப்பிடுவதற்கும், அவன் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும், வீடு வாசலை கட்டுவதற்கும் அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுத்துட்ருக்கான்னு வைங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பான். ஹலாலாக நம்ம சம்பாதிக்கிறோம், அதான் போதுமானதாக இருக்குதுல்ல என்று போய்கிட்டே இருப்பான். திடீர்னு ஒரு காரணத்தினால அல்லாஹ் இறுக்கி பிடிச்சான்னு வைங்க, அது பத்தலை, இது பத்தலை, சாப்பாட்டுக்கு பத்தலை, படிக்க வைக்க பத்தலை, காலேஜுக்கு சீட்டுக்கு வாங்க பத்தலை, அதுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இல்லைன்னு சொன்ன உடனே நம்மளை என்ன தூண்டும்? பணம் என்ன செய்ய, அந்த வறுமைன்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ இப்போ என்ன தூண்டும் என்றால், எந்த வழியில் கிடைத்தாலும் பரவாயில்லை, பணம் வேணும். இப்போ எனக்கு 10 லட்ச ரூபா இப்போ தேவை, 6 மாதமாக எனக்கு 10 லட்ச ரூபா கிடைச்சிச்சு, இப்போ எனக்கு 5 லட்சம் தான் கிடைக்கிது, இன்னும் 5 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? அப்போ நான் என்ன செய்வேன்? திருடுவேன், மோசடி செய்வேன், கலப்படம் செய்வேன், ஏமாற்றுவேன், கடன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியெல்லாம் தில்லு முள்ளு, திருகுதாளம், மோசடி, ஃப்ராடு, கலப்படம், வஞ்சகம், எல்லாம் என்ன வேண்டாலும் செய்யுது. ஹராமான பொருளை விற்பேன், சாராயம் விற்பேன், லாட்ரி சீட்டு விற்பேன், போதைப் பொருளை விற்பனை செய்வேன், பீடி சிகரெட்டை விற்பேன். அவன் எவன் எக்கேடு கேட்டாலும் எனக்கு பணம் வேணும், நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்வேன் என்று சிலர் இல்லை பலர் போகிறார்களா இல்லையா? அது ஃபக்ருனால, வறுமையினால் வர்ற சோதனை தானே அது. நேற்று வரைக்கும் கரெக்டாக வர்ற வரைக்கும் ஒழுங்காக தானே இருந்தான். மாதம் அவனுக்கு என்ன தேவை என்று அவன் நினைக்கிறானோ அது வர்ற வரைக்கும் அவனுடைய தொழிலை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் நாடுனா அதே மாதிரி நீடிக்கவும் வைக்குவான். அல்லாஹ் நாடுனா கீழே இறக்கவும் செய்வான். கீழே இறக்கும்போது அதுக்கு தகுந்தவாறு டக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணணும். மனசை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். மனசை நம்ம நினைத்தோம் ஏனால் என்ன செய்ய முடியும்? அதுக்கு தகுந்தவாறு சரி கட்டி கொள்ள முடியும். ஆனால் அப்படி சரி கட்ட விரும்பாமல் என்ன செய்கிறான்? ஹராமான வழியில் வந்தாலும் பரவாயில்லை, ஒரு காலம் வரும் அவனுடைய வருமான ஹலாலா ஹராமா என்று கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஒரு மூமின் முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் இப்படி நினைத்து பார்க்காத ஒரு காலம் வரும்னு சொன்னாங்களே, அது இந்த பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டவர்களுக்கு வருகிறதா இல்லையா? பல பேருக்கு வருகிறது. கேட்டால் என்ன செய்கிறான்? ஏன்டா லஞ்சம் வாங்குற, அந்த தேவை இருக்குது, 2 குமரை கட்டி கொடுக்கணும்லங்கிறான். இவன் குமரை கட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி இன்னொருத்தர் லஞ்சம் வாங்குறது சரின்னு நினைக்கிறான். ஏன்டா இப்படி அநியாயமாக மக்களை ஏமாத்துற, டூப்ளிகேட் ஏன்டா விற்கிற, மட்டமான பொருள் இதுகளை நல்ல பொருள் வியாபாரம் பண்ணுறேன்னு கேட்டால் அவனுடைய தேவைகளை காரணமாக்குறான். உனக்கு தேவை ஆயிரம் இருந்தாலும்
அடுத்தவன் தலையில் நீ கை வைக்க உனக்கு யார் ரைட்டு தந்திருக்கிறா? அடுத்தவனை ஏமாத்திருக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது? அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட வராமல் இப்படியெல்லாம் செய்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ இது எப்படி நம்ம தப்பிக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இந்த பண விஷயத்தில் தௌஹீது கூட எல்லாத்திலிருந்து அவனை விடுபட வைத்திருக்கிறது. இந்த தௌஹீதுங்கிற ஏகத்துவ கொள்கை ஒருத்தனுடைய உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? பல வருடங்களாக உள்ளத்தில் விதைக்கப்பட்ட ஷிர்க்கை விட்டு வெளியேறான். நாகூர் ஆண்டவர் தான் நம்மளுக்கு படியளக்கிறவர்னு நினைத்து இவனுக்கு பேரே சாவுல மீன் வச்சுருப்பாங்க. அவர் பேரை எப்படி வச்சுருப்பாங்க? சாவுல மீது பேர் தான், சாவுல மீது அவுளியா தான் கொடுத்தாரு. பேரே மொய்தீன் பிச்சை. குழந்தைக்கு பேர் எப்படி வைக்கிறான்? மொய்தீன் பிச்சையாக கொடுத்தாருங்கிறான். அந்த மாதிரியெல்லாம் வைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி தௌஹீது உள்ளே நுழைஞ்சவுடனே அந்த பேர் எனக்கு வேண்டியதில்லை, அப்துல்லான்னு என் பேரை மாற்றிக்கிட்டேன், நான் சாவுல மீன் வைக்க மாட்டேன், அல்லாவுக்கு தான் அடிமையாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி இத்தனை ஆண்டு காலம் பேரை மாற்றுறான், எல்லாத்தையும் மாற்றுறான். பல வருடங்களாக இரத்தத்தோடு இரத்தமாக ஊறி போன கந்தூரி, கூடு, கொடியேத்தம், கும்மாளம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வர்றானா இல்லையா? அப்போ தௌஹீது தாய், தந்தை, பெற்றோர், உற்றார் அனைத்தையும் கூட பகைத்து கொண்டு அவனை ஒரு கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கு வைத்திருக்கிறது. ஆனால் இவன் எங்கே அடிபட்டு போகிறான்னு பாருங்கள். இந்த தௌஹீது பேசுகிறவனும் கூட ஷிர்க்லேருந்து தப்பிச்சிட்றான், மதுஹப்ல தப்பிச்சிட்றான், கத்தம்பாத்தியாவில் தப்பிச்சிட்றான். இதுகளெல்லாம் அவனுக்கு பல வருஷமாக ஊட்டப்பட்ட ஒரு விஷயம் தானே. பல வருடங்களாக இது தானே அப்பம் பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்பம் பாட்டம் சொன்னாலும் சரி, 50 தலைமுறையாக இது கடத்தி வரப்பட்டாலும் சரி, நான் இதை குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் செய்ய மாட்டேன் என்று இருக்கிறோமே. இந்த ஃபக்ரி, வறுமை, பத்தலைன்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் பத்தாமையில் இருக்காது. அப்படி நினைச்சாலேயே போதுமானதெல்லாம் தந்திருக்கும் பொழுது போதல் நினைச்சால் தௌஹீதுவாதி கல்யாணம் நடத்த டௌரியை வாங்கி போடுறான். கல்யாணம் பண்ணும்போது என்ன செய்கிறான்? இவன் வறுமைன்னு கூட இவனை சொல்ல முடியாது. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை, இன்னும் ஈஸியாக ஒரு 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கிடைக்கும்போது அதை விடுவானே அப்படின்னு உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான்? அம்மா அப்பா தலையில் பழியை போட்டு வாங்கிக்கிறான், தௌஹீது வாதிக்கிறான். தௌஹீதுக்காக வேண்டி அடி, உத, வெட்டு, குத்து, கேஸு எல்லாத்தையும் சந்திக்கிற ஒருத்தன் கூட இதுலேயும் அடிபட்டு போயிடறான். இது ரொம்ப ஆபத்து. இந்த வறுமைங்கிறது வறுமைன்னு நினச்சிங்கன்னு வைங்க, நேற்று சொன்னபடி உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும், கீழே உள்ளவர்கள் நமக்கு கீழே இருக்கிறார்கள் பார்க்க வேண்டும். இது மாதிரியாக மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தால், இறுதியாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பும் தேடாமல் இருந்தால், இந்த பாதுகாப்பு தேடுவதில் குறை வைத்தவர்களாக இருப்பார்கள்லாம். யார்? இந்த வரதட்சணை வாங்குறவன். அதே மாதிரி காசை செலவழிக்கிற விஷயத்தில் கல்யாணத்தில் என்ன செய்யறான்? தன்னுடைய பணத்தை, தன்னுடைய பகட்டை, தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கு தகுந்த மாதிரி நான் 1 லட்ச ரூபாய்க்கு மண்டபம் எடுப்பேன், 5 லட்ச ரூபாய்க்கு இது பண்ணுவேன், 10 லட்ச ரூபாய்க்கு விருந்து கொடுப்பேன் என்றெல்லாம் இந்த பண விஷயத்தில் மாத்திரம் எல்லாத்துலையும் இங்கே நூல் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தௌஹீதுவாதி கூட என்ன பண்ணுறான்? காசு மேட்டரில் விழுந்துறான். ரொம்ப ஆபத்தானது. பணம் இருந்தாலும் அவனை டைப் ஆக்கிப்படுது. பணம் இருந்தால் இந்த மாதிரி வீண் விரயமாக செலவழிக்க சொல்லுது. பணம் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி வாங்க சொல்லுது. பெண் வீட்டார் என்ன செய்கிறது? முதுகு பின்னாடி வாங்குறது, டேபிளுக்கு லஞ்சம் வாங்குற மாதிரி என்ன செய்கிறது? வேறு பேர் அன்பளிப்புன்னு சொல்லி வாங்குறது, லஞ்சம் வாங்குறான்ல, அந்த மாதிரி இவன் ஏதாவது குறுக்கு வழியில் கையாண்டு இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறான். அப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப ஆபத்தாக தெரியுது பாருங்களேன். பணம் வந்தாலும் நமக்கு ஆபத்தை வேறு வழிக்கு தள்ளிடுது. நம்மளை எவ்வளோ தௌஹீத்வாதியாக இருந்து எத்தனை தௌஹீத்வாதிகள் நம்ம பார்க்குறோம். ஒரு வசதியாக அல்லாஹ் பரக்கத்தாக கொடுத்துருவான். அவங்களுடைய ஒரு நல்லது கெட்டது வரக்கூடிய நேரத்தில் அப்போ நம்ம எந்த மாதிரி இருந்தோம், இல்லை நம்மளை இப்படி ஆக்கிட்டான்னு நினைத்து பார்க்காமல் என்னிடத்தில் இருக்கிற காட்டுறங்க நான் எங்கே ஒன்றே காட்டுறது, கல்யாணத்தினால காட்ட இயலும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஏழைகள்லாம் வைத்தறியக்கூடிய வகையில் அவங்களுடைய திருமண குடும்ப நிகழ்ச்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக நடத்தி கொண்டு அதுக்கு ஏதாவது ஒரு முகத்திரையை போட்டு அதை சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய காட்சி என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அதுவும் ஆபத்துனா முடிகிறது. ஏழ்மைங்கிறதும் ஏழ்மையாக இருந்தாலும் ஏழ்மை நினைத்தாலும் அவன் இந்த மாதிரியான குறுக்கு வழியில் அவன் செலவழிக்கிற குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான். இவன் வசூல் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறான்? குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறான். ஆக கடைசியில் இந்த பணங்கிற ஒரு மேட்ரு இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய சோதனையாக இருந்தாலும் சோதனை, இல்லாட்டாலும் சோதனையாக இருக்கிறது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாதுகாப்பு தேட சொன்னார்கள். அப்போ தௌஹீத்வாதிகளும் பிறண்டுறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? நீங்கள் முறையிடலை அல்லாஹ்விடத்தில். இப்போ முறையிட்டு பாருங்கள், இறைவா வறுமை வந்தாலும் சரி அதனால் வர்ற சோதனையில் காப்பாற்றி வரும், செல்வம் அளவுக்கு மேலே நீ தந்தாலும் சரி அதனால் வரக்கூடிய ஃபித்னாவிலிருந்து என்ன செய்ய? நீ தான் காப்பாற்றணும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் கீனா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, ஃபக்ருடைய வறுமையுடைய ஃபித்னாவிலிருந்தும் என்னை நீ தான் காப்பாற்ற வேண்டும், செல்வத்தினால் ஏற்படக்கூடிய ஃபித்னாவிலிருந்தும் நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை 5 வேளை தொழுகைகளையும் அத்தையாத்தில் 5 வேளை தொழுகை மாத்திரம் இல்லாமல்
சுன்னத்தாக நஃபிலாக நாம் தொழக்கூடிய தொழுகையெல்லாம் அப்படி கணக்கெடுத்து பார்த்தால் பல தடவை ஒரு நாளைக்கு இதை கேட்குற இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் மூலமாக இந்த கேட்டிலிருந்தும் நம்ம காப்பாற்ற, ஹராமான வழியில் சம்பாதிக்கிறது, ஹராமான வழியில் செலவு செய்கிறது, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கவசமாக இந்த துவா அமைந்திருக்கிறது. இது நம்மளை அடுத்து காப்பாற்றும், மனக்குழப்பத்திலிருந்து காப்பாற்ற நம்மளுக்கு கவசமாக நிற்கும். அது மாதிரி என்ன செய்கிறோம், இந்த வறுமை வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவன் இந்த சாமியார்கிட்ட போகிறவன், இந்த மந்திரத்துக்கு போகிறவன், இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வறுமையில் உள்ளவன் ஜாஸ்தியாக போவான். பணக்காரன்னு போவான், அதுவும் இவன் நான் தலை தான் செய்கிறது. வறுமையாக இருக்கிற என்ன செய்வான், இவன் வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கணுண்டா அது ஒரு நியாயமான மார்க் அனுமதித்த முறை, அல்லது மூட்டை தூக்கி தொழில் செஞ்சு சம்பாதிக்கிட்டா அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முறை. இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறான், அல்லது வியாபாரத்தை பண்ணினாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, வேறு ஏதாவது குறுக்கு வழி இருக்குமா. ஒருத்தர் என்ன செய்வார், நீ இந்த மாதிரி இதை ஃப்ரேமை வச்சு வாசலில் மாட்டு, பயங்கரமாக செல்வம் வரும்பார். அவன் அந்த ஃப்ரேமை விற்று தான் பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த ஃப்ரேமை எழுதி கொடுக்குறான்னு அவனுக்கு தொழில் என்னது, இவன்ட்டு அந்த ஃப்ரேமை விற்றுப்பட்டு இவன்ட்டு 100, 200, 500, 1000 பிடிங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அந்த ஃப்ரேமை அவன் கொண்டே வீட்டு வாசலில் மாட்டி பணக்காரன் ஆவ காணாம். இவனுக்கு ஃப்ரேம் கடையில் மாட்டுங்க, வியாபாரம் பிச்சுக்கிட்டு போங்கிறான்ல, வியாபாரமே இல்லைங்க, பெரிய கஷ்டமாக இருக்குது, வருமானம் பத்தலை. அது நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணி தர்றோம் தாயத்து, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, செம்பு தகட்டில் எழுதி தருவோம், அதை கடைக்கு முன்னாடி மாட்டிட்டீங்கன்னா வியாபாரம் பயங்கரமாக போவோங்கிறான். இந்த வேலையை ஏன் செய்கிறான், அவன் பத்தலைன்னு நினைக்கும் போது அள்ளி போட்டுட்டு தான் நான் செய்ய மாட்டான். பத்தலை, வருமானம் பத்தலைன்னு நினைக்கும் பொழுது அப்போ இந்த தாயத்தை, இந்த தகடை மாட்டினோம்னா மக்கள்லாம் அப்படி திரும்பிடுவாங்க, மக்களுடைய கவனம் திரும்பிடுவான். அப்படியே இந்த தகடு என்ன செய்யுமா, ஆள்களையெல்லாம் அந்த வியாபாரத்தின் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறான். டிவியை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களுக்காகவே டிவியில் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு டிவிலையும் ஒரு 2-3 நிகழ்ச்சியாவது வருது. ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சியிலையும் 2-3 பேராவது உட்காந்துட்டு என்ன செய்கிறான், ராசிக்கல் வேணும். ஒருத்தன் உட்காந்து ராசிக்கல் வேணுமா, இதுக்கு ராசிக்கல் நீங்கள் மரகத்தில் போடணும், இந்த விரலில் போடணும், இந்த விரலுக்கு இந்த மோதிரம், இந்த விரலுக்கு இந்த மோதிரம், பிறந்த நாளுக்கு தகுந்த மாதிரிலாம் மாற்றுவாங்க. நீங்கள் ஜனவரி பிறந்தாள்னா நீங்கள் கோமேதகம் போடுங்க, பிப்ரவரியில் பிறந்தீங்கன்னா வைடூரியத்தை போடுங்க, மார்ச்சில் பிறந்தீங்கன்னா அதை போடுங்க, கல்யாணம் ஆனவராக இருந்தால் இதை போடுங்க, புள்ள இல்லாதவராக இருந்தால் அதை போடுங்க, இப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கிறான், ஒரு மோதிரத்தை ஒரு கல்லை வாங்கி மாட்டின உடனே நேற்று இருந்தது இப்படி மாறிடுமா. இவர் வறுமையில் இருந்தார் பாருங்களேன், இந்த கல் என்னஞ்சிருமா, அவர் வறுமையெல்லாம் காப்பாற்றி பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிரும்னு விட்றாங்க, போய் சொல்கிறாங்க. அவன் வேண்டாம், அந்த கல்லை விற்று என்ன செய்வான், சாதாரண ஒரு கல்லுக்கு ராசிக்கல்னு பேரை வச்சு உங்கள்கிட்ட பணத்தை பறிச்சு இருப்பானே தவிர அது எப்படி பணக்காரன் ஆகும். இப்படி எல்லாரும் வாங்கி போட்டால் எல்லாரும் பணக்காரன் ஆகுற மாதிரி செட்டப் உலகத்தில் இல்லவே இல்லையே, அல்ல அப்படி அமைக்கவே இல்லையே. ஒரு காலகட்டத்திலாவது எல்லாரையும் நாங்கள் சமமாக ஆக்க போகிறோன்னுக்கிட்டு இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி உண்டாக்குனாங்களே, அதுலையாச்சும் உண்டாக்குனாங்களா, அதுக்குன்னு மெனக்கட்டுலாம் பார்த்தானுவோ. இரும்பு திரையை போட்டு வாய் திறக்கக்கூடாது நாக்கி, பேச்சுரிமையை பறித்து, எழுத்துரிமையை பறித்து, பொருள் முதல் வாதம்னு பேசி, இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான ஒரு கொள்கையை சொல்லி என்னஞ்சாங்க, சைனாவுலையும் ரஷ்யாவுலையும் கம்யூனிசம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன கம்யூனிசம், எல்லாம் சமம், ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது, எல்லா சொத்துக்கும் அரசாங்கம் தான் சொந்தக்காரன், தனியார் யாருக்கும் எந்த தனி உடைமை கிடையாது, தனி உடைமை கொடுமையாம், தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடான்லாம் பாட்டுகள் மூலமாக அந்த கருத்துக்களை கொண்டு விதைத்து என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க. என்னாச்சு, மக்கள்லாம் நம்பினாங்க, எல்லோரும் சமமாக போகிறோம், ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்னாச்சு, நாடு நாசப்படுகொலிக்கு போய் எல்லாருக்கும் அவனுக்கு உழைச்சானதா சம்பளம், உழைக்காட்டானதா சம்பளம், எல்லாம் சமமான சம்பளம். அவன் உழைக்க போகிறான், சும்மா உட்காந்துட்டு இருப்பான், ஏன் சம்பளம் தான் கிடச்சி போயிருதுல. கடைசியில் நாட்டினுடைய உற்பத்தியெல்லாம் அழிஞ்சு போய் கடைசியில் ஏழை பணக்காரன் இல்லைன்னு சொன்னானா, ஏழை பணக்காரன் எல்லாம் ஒரே மாதிரியா இல்லை. பணக்காரங்கிறது இந்த ஆள் மாறி இந்த கட்சியில் பொலிட் பீரோன்னு இருப்பான் பாருங்க, அவனுக்கு வசதிகள் கூட. அந்த அதிகாரத்துக்கு பொலிட் பீரோ தான் அதிகாரத்துக்கு வருவாங்க. இந்த பொலிட் பீரோன்னு கட்சியில் வட்டம், மாவட்டம், கவுன்சிலர் இந்த மாதிரி வருவாங்கல்ல, இவனெல்லாம் காரில் போவாங்க, இவன் நடந்து போயிட்டு இருப்பான். அது அந்த பணக்காரனுக்கு போல வேறு பணக்காரன். எல்லாரும் சமம்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய அதிபரும் மக்களும் ஒரே மாதிரியா போவாங்களா? ஒரே மாதிரி வீடா, ஒரே மாதிரி காரா, ஒரே மாதிரி ஊதியமா, ஒரே மாதிரி வாழ்க்கையுடைய சாதனங்களா? இல்லை. பிரதமர்லேருந்து கீழே உள்ள அதிகாரிகள் வரைக்கும், ஒரு பஞ்சாயத்து போர்டுடைய தலைவர் ரேஞ்சில் உள்ளவன் வரைக்கும் அவனுடைய நிலையெல்லாம் வேற, மக்களுடைய நிலை வேறன்னு சொல்லி பணக்காரனை இடமாத்தினாங்க. அந்த பணக்காரன் பிடுங்கி இந்த பணக்காரன் வச்சுக்கிட்டானே தவிர சமமாக்க முடிஞ்சா? அப்போ சமமாக இன்றைக்கி என்ன செஞ்சாங்க, எல்லாம் திறந்து விட்டுப்புட்டு கம்யூனிசமை தப்பு, ஸ்டாலின் சிலை போய் உடைக்கிறாங்க.
எந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உண்டாக்குனாங்களோ அந்த நாட்டில் ரஷ்யாவில் அந்த கோர்பச்சேவ் வந்து அந்த கம்யூனிஸ்டத்தின் முகத்திரையை கிழிச்சு எரிஞ்ச பிறகு என்னாச்சு, மக்கள்லாம் போய் அந்த ஸ்டாலின் தான் அதை இரும்பு திரையை போட்டு வச்சுருந்தான், அவனுடைய சிலையெல்லாம் அடித்து நொறுக்கி இந்த மாதிரி நாட்டை படுகொலை மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டு இருக்கல. அந்த கோபத்தை அப்படி காட்டினாங்க, அதை கண்ணால் பார்த்தோம். சோவியத்து துண்டுண்டா செதறி, சோவியத் யூனியன் இப்போ இல்லை தானே, பல நாடுகளை பிரிஞ்சு போய் ரஷ்யான்னு தனியாகி போச்சு. சோவியத் யூனியன் என்று சொல்லி பல நாடுகளை இரும்பு திரையை போட்டு வைத்திருந்தார்கள். அப்போ எல்லாரும் சமங்கிற ஒரு சித்தாந்தம் உலகத்தில் இல்லவே இல்லை. அப்போ எதுக்கு நீ ராசிகளை நம்புற? எல்லாரும் ஆளுக்கு ஒரு கல்லை மாட்டினா எல்லாம் கோடீஸ்வரன் ஆயிடுவானே. சரி, இந்த ராசிகள் விற்கிறான் அவனாச்சும் அப்படி ஆகியிருக்கிறானுல? இல்லை, அவன் நம்மகிட்ட கல்லை விற்றுக்கிட்டு தான் இருக்கானே தவிர அவன் அந்த எத்தனை பேர் ஏமாறான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ வருமானம் வருமே தவிர அவன் உலக பணக்காரன் அவன் இருக்கானா? ராசிகள் விற்கிறவன் என்ன எப்போ நம்ம ஏற்றுக்கலாம்? இந்தியாவில் யார் பணக்காரன்னு சொன்னால் இந்த ராசிகள் விற்கிறவன் தான் காட்டு. ஏன் நீ அந்த அம்பானி பிர்லா மாதிரி வரக்கானா? நீ ராசிகள் விற்கிறீங்களப்பா, நீ உள்ளதில் பயங்கரமான ராசிகளில் வாங்கி நீ உன் கையில் மாட்டிக்கிட்டு இந்தியாவில் நான் தான் டாப்பு, உலக பணக்காரன் யாருன்னு கேட்டால் இந்த ராசிகளில் உள்ள 10 பேர் தான், ராசிக்கல் வியாபாரிகள் தான் காட்டு. அப்போ அது நம்பலாம். பொய். ஆனாலும் இவன்கிட்ட இல்லேன்னு நினைக்கும் பொழுது எதை வேண்டாலும் பிடிக்க ரெடியாக இருக்கிறான். கடலில் மூழ்கக்கூடியவனுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா கூட பிடிப்பான். என்னத்துக்கு யூஸு? இவன் பிடிப்பான் போய். அது எப்படி ஒரு துரும்பு எப்படி உன்னுடைய வெயிட்டை தாங்க, அது எப்படி உன்னை காப்பாற்றேன்? ஆனால் துரும்பு கிடைச்சாலும் இது காப்பாற்றிருமா நினைக்கிறான்ல, அந்த செத்து போயிடுவோன்ட்டு அவன் தன்னை கூடுதலாக நினைக்கக்கூடிய நேரத்தில் எது கிடைச்சாலும் போய் என்ன செய்வான்? பிடிப்பான். அவள் பாம்பை கூட பிடிப்பான் கயிறுன்னு நினச்சிக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் ஒரு போடு போட்டு ஆளை நினைக்கிறேன் காலி பண்ணிடுறேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரியான பலவீனம், நம்ம எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறோமோ அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் பணக்கார வறுமையா கஷ்டமா, குடும்ப வீடு சொந்த வீடு இல்லையா, சொந்த கார் இப்படிலாம் விளம்பரம் பண்ணாங்க. சொந்த கார் இல்லையா, சொந்த வீடு இல்லையா, 4 குமரை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று உங்களுக்கு கவலையா, பையனை டாக்டராக்க முடியவில்லையா, என்ஜினியர் இப்படி தான் சொல்லுவாங்க. இவ்வளோ இருக்காதுல விஷயம், நமக்கு ஒரு கல்லை கொடுங்க இப்படின்னு போய் என்ன செய்கிறான், கல்லை வாங்கி மாட்டுறான். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், ஃப்ராடுன்னு தெரியுது. இஸ்லாமியனுக்கு இதெல்லாம் வருமா? இதெல்லாம் அந்த கல்லுலையெல்லாம் அந்த மாதிரி வச்சிருக்கிறானா? மண் தள்ளக்க செய்யன் உக்கிலை இலகி. ஒரு பொருளின் மீது ஒருத்தன் தொங்க விட்டு கொண்டால், தொங்க விடுறதுனா மோதிரமாக தொங்க விட்டாலும் சரி, தாயத்தை தொங்க விட்டாலும் சரி, கழுத்தில் தொங்க விட்டாலும் சரி, இடுப்பில் தொங்க விட்டாலும் சரி, அது ஏதோ பண்ணும், நமக்கு உதவி செய்யும் என்று நினைத்தால் உக்கிலை இலகி, அல்லாஹ் உன்னை கைவிட்டுருவான். அதே செய்யிட்டு பார்ப்படா, அந்த கயிறு என்ன செய்து நானும் பார்க்குறேன்றான் அல்ல. உக்கிலை இலகி, அதன் பக்கம் அவன் சாட்டப்பட்டு விடுவான்னு அர்த்தம். கொஞ்சம் நஞ்சம் அல்ல உதவலாம் நினச்சிக்கிட்டு இருப்பானா? இந்த கைத்தை மாட்டுவான்ல, ஓ அதான் வேணுமா உனக்கு, அந்த கயிறை கட்டிக்கிட்டு அழுவு, அந்த ராசிக்கல்ல கட்டிக்கிட்டு அழுவு பார்க்குறேன், நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வான், அது மாதிரி ஆக்கிடுவேங்கிறான். அப்போ இது வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் தாயத்து தட்டு தகடு ராசிக்கல் அது இது எதுவுமே அதெல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி உடனே நிறுத்தப்பட்டுரும். இல்லாட்டாவது அல்லாஹ்வுடைய உதவி வந்து எதிர்பார்க்கலாம். செய்யணும்னு நினைக்கிற அல்லாஹ்வோட என்ன செய்ய மாட்டானா, செய்ய மாட்டான். உக்கில இலகி, அதன்பாலே அவன் வந்து சாட்டப்பட்டு விடுவான். நான் வந்து அதில் ஸ்பெஷல் கேர் எடுக்க மாட்டேன், கவனம் எடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறது தான் இதுக்கு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற காரணத்தினால் இது ஃபித்னா, ஃபக்ர்னால் வறுமையினால் ஏற்படக்கூடிய ஒரு ஃபித்னா, இதுவும் ஃபித்னா தான். அதே மாதிரி டிவியை திறந்தீங்கன்னா ஒருத்தன் வந்து காரணம் செய்வான், பேரை மாற்றுங்கிறான் பணக்காரன் ஆகுறதுக்கு. என்னடா பணம், உங்கள் பேர் என்ன, பணக்காரனா அவ்வளோ கஷ்டப்படுறேன்னா உங்கள் பேர் என்னங்கிறான். என் பேர் கந்தசாமி. கந்தசாமின்னு வருதுல, எஸ்ஸுக்கு அப்புறம் 2 ஏ போடுங்க, கந்தசாமின்னு போடுங்க. எஸ்ஏஎம் போடுறதுக்கு என்ன செய்யுங்க, கந்தசாமின்னு இருக்குல்ல, சாவன்னா கொஞ்சம் நீட்டி விடுங்க, பணக்காரன் ஆயிடுவேங்கிறான். அப்போ வந்து இன்னொருத்தருக்கு என்ன செய்வான், உங்கள் பேர் ராசிக்கு வந்து கந்த எஸ்ஸுக்கு பதில் செட்டு போடுங்க, கந்த சாமின்னு சொல்லுங்க. அதையும் மாற்றுறான். அர்த்தம் இருந்தாலும் சரி, அர்த்தம் இல்லாட்டாலும் சரி. அது மாதிரி நம்ம நாட்டு முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா, போன தடவை முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் தானே நம்ம இருக்கிறாங்க, பேசாமல் இருக்க வேண்டியதானே. திடீர்னு பார்த்தா பேப்பரில் வந்து ஜெயலலிதான்னு கடைசியில் 2 ஏ வருது. கையெழுத்து போடுறதுல ஜெயலலிதான்னு கடைசியில் 1 ஏ தானே வரணும், 2 ஏ வருது. என்னடான்னு கேட்டால் எவனோ சொல்லிவிட்டாங்க, தேர்தல் வரப்போகுது, நீங்கள் ஜெயிக்கிறதா இருந்தால் 2 ஏ டபுள் ஏ போடணும், ஜெயலலிதான்னு என்ன செய்யணும், அப்படி நீட்டுனா தான் நீங்கள் ஆகுவீங்கட்டாங்க. அதை விட்டு அனுப்பிடாங்க, அந்த தேர்தல் வர முடியல. வெறும் ஜெயலலிதாவாக இருக்கும்போது நம்ம வந்துச்சு, இந்த பேரை மாற்றினா நீங்கள் ஜெயிச்சு மறுபடியும் முதலமைச்சர் ஆவீங்கன்னு சொன்னால் அந்த சட்டசபையில் இணைஞ்சிட்டாங்க, கூட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி தான் ஏற்கனவே இருக்கிறோம், பேரை மாற்றாமல் முதலமைச்சராக இருக்கிறோம், மறையதுக்கு மாற்றணுன்னு வேலை செய்ய மூல. நீ ஏற்கனவே டபுள் ஏ போட்டால் நீ வந்து முதலமைச்சராக இருந்த,
சிங்கிலியை தானே போட்ட. அப்போ சிங்கிலியை போட்டு முதலமைச்சராக இருக்கிற நீ வந்து எந்த கிறுக்கணும் சொல்கிறாங்கிறதுக்காக வேண்டி டபுள்ஏ போட்டு பண்ணி என்னாச்சு நடப்பு, வெளியே தூக்கி விட்டாங்க, மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டான். அப்போ இப்படிலாம் சொல்லுவாங்க, என்னத்தை சொன்னாலும் கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பான். அதாவது அது அடையணும் அதை அடையணும் இப்படி நினைக்கக்கூடியவனெல்லாம் எது கிடைச்சாலும் நம்ம ஒரு முஸ்லீம் தான் அப்படி நம்ப மாட்டானே தவிர மற்றவன்லாம் அப்படி இருக்கிறான். அதே மாதிரி சில ஆட்களை கூட்டி வச்சுக்கிட்டு பெரிய பெரிய அறிவாளிங்கிறாங்க, இதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. யார்? இந்த ராசிகள் வந்து மக்கள் நம்பணுங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இந்த பெயரியல்னு போட்டுக்கிட்டே செய்கிறாங்க, பேரை மாத்திருக்கிற அதெல்லாம் ஆட்களை கூட்டி வச்சுக்கிட்டு, ஐயா இப்படிப்பட்டவர் தெரியுமா, என் பெயர் இப்படி இருந்தது, இதை மாற்றினேன்னா நான் அப்படி ஆகிவிட்டேன், இப்படி மாற்றினா இப்படி ஆகிவிட்டேன்னு என்ன செய்வான், இது மாதிரி சொல்வதற்கு. அவன் காசுக்கு பேசுகிறவங்க சினிமா நடிக்க என்ன செய்வான், கொடுக்குற காசுக்கு சினிமாவில் நடிக்கிற மாதிரி விளம்பரத்துலேயும் நடிப்பான். நான் பயன்படுத்துவது இந்த லக்ஸ் சோப்புன்னு நடிகை விட்டு சொல்லுவாங்க. அவன் எந்த சோப்பு பயன்படுத்துகிறா, அவள் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நல்ல நல்ல இதை விட தரமான சோப்புகள் அவள் பயன்படுத்தி இருப்பா. இந்த ஃபேஸ் நடிகை இப்போ காட்டின்னு செய்வான், நான் பயன்படுத்தும் லைஃப் பாய் சோப்பு எந்த நடிகை பயன்படுத்துவாளா, ஆம்பளையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா லைஃப் பாய் சோப்பு பழகுதா. இவன் செய்யறான் இந்த நடிகை பயன்படுத்து லைஃப் பாய் போய் தானே அது நான் பயன்படுத்துவேன்னு சொல்கிறாங்கன்னா கொடுக்குற காசுக்கு என்னத்தையா சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு என்ன செய்கிறான், இவனு உட்காந்துட்டு அட இவரெல்லாம் அப்படி ஆகிட்டாராம்ல, இந்த பேரை மாற்றி அப்படி ஆகிட்டேங்கிறார, இந்த பேரை மாற்றி இப்படி ஆகிட்டேன்றான்னு இவனு செய்கிறது போய்கிட்டு நம்புறது. அப்போ இந்த வறுமைன்னு நமக்கு பத்தில் நினைக்கக்கூடிய நேரத்தில் எவனெல்லாம் கடை விரிக்கிறானோ அங்கே போய் ரெடியாக இருக்கணும். உன்னை பணக்காரனாக்குறதுக்கு வந்து எவ்வளோ கிறுக்குத்தனம் பண்ணினாலும் சரி அதை எவன் சொன்னாலும் அப்படி பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம், இந்த அங்கே அதையும் போய் பார்த்துருவோம், இந்த இங்கே இருக்கு இதையும் பார்த்துருவோம் இப்படின்னு சொல்லி இருக்கிறது. இன்னும் அந்த சேமித்து வச்சா கூட கொஞ்சம் பணக்காரனை இருந்திருப்பான். அந்த காசை இவனுள்கிட்ட கொடுத்து அழுத காசை வச்சுருந்தா கூட ஒரு பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சாவது இருக்கணும். இவங்கள்ட்ட போய் பணத்தெல்லாம் கொட்டி அழுது கடைசியில் என்னது அதே நிலைமை தான் நடிக்குது. அப்போ அதனால் வந்து வறுமைங்கிறது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இப்படி வரக்கூடாது. போதும் நீங்கள் நினைங்க, நேற்று சொன்ன அந்த அறிவுரைகள்லாம் என்ன செய்யுங்க, கவனத்தில் கொள்ளுங்க. ப்ளஸ் அல்லாவிடத்தில் என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்கள் என்பது அது ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் பதிய வைத்து கொண்டால் இந்த மாதிரி போலித்தனமாக உள்ள ஆட்கள்கிட்ட நீங்கள் தப்பிச்சுக்கிடலாம். என்ன அடிப்படை, அதாவது எதிர்காலத்தில் உள்ள விஷயத்தை யாருமே அறிய முடியாது. இது இஸ்லாத்தின் அடிப்படை. சென்ற வருஷம் தவறான கொள்கைகளுக்கு ரமலானில் விளக்கம் கொடுத்தோம் இல்லையா, அதில் இதை பற்றி நம்ம தெளிவாக விளக்கியிருக்கிறோம். சென்ற வருஷம் ரமலான் உரையில் இந்த மறைவான விஷயங்கள் எதிர்காலத்தினுடைய விஷயங்களை வந்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே தவிர யாருக்கும் தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கல்லை காட்டிக்கிட்டு இதை வச்சு பணக்காரனை போயிடுவேன்னா இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கணும். அது எதிர்காலத்தில் உள்ள விஷயம், எதிர்காலம் யாருக்கும் தெரியாது. அப்போ எதிர்காலம் யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு நம்பக்கூடிய ஒரு முஸ்லீம் வந்துக்கிட்டு இது எப்படி நம்புவான், அந்த கல்லை போட்டால் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், இந்த கல்லை போட்டால் கோடீஸ்வரன் ஆவேங்கிறது உனக்கு எப்படி கிடைச்சி, யார் அதை சொல்லி தந்தா, இந்த இல்மு இந்த அறிவு எதிலிருந்து பெற்றாயின்னு கேட்டு பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. அப்போ தான் ஆமாம் இவன் தானே சொல்கிறான், எந்த கல்லையும் சொல்லலாமே, இவன் இந்த கல்லுக்கு சொல்கிற மாதிரி எந்த கல்லுக்கும் யாரும் சொல்லலாமே, இவன் சொல்கிறானே தவிர இதுக்கு என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம், இப்படி நீங்கள் நினைத்து பார்த்தீர்களே. ஆனால் அதுவே பேரை மாத்திரம் இப்படி ஆயிடுவாங்கிற சரி ஆகிட்டு போகுது. இது உனக்கு எவன் சொன்னான், இது எங்கேருந்து கிடைச்சிச்சு, பேரை மாத்தினா இப்படி ஆயிடலாம்னு சொல்லி இறைவன் சொல்லியிருக்கிறானா, அல்லது விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பேரை மாற்றணும்னு எக்ஸ்ட்ரா பவர் உண்டாகிறது, அதன் மூலமாக பணம் கொட்டக்கூடிய வழிகள்லாம் திறக்கிறேன்னு கண்டுபிடிச்சதாக செஞ்சுருக்கிறானா, எதை வச்சு சொன்ன ஒன்று விஞ்ஞானம் சொல்லியிருக்கானு, அல்லது ஆன்மீக ரீதியாக அல்லாஹ் ஒரு ரசூல் என்ன செய்யணும் சொல்லி தந்திருக்கானு. ஆன்மீக ரீதியாகவும் இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அறிவியல் ரீதியாகவும் இது சோதிக்கப்பட்டதா, இந்த ராசிகளில் மாட்டின உடனே பாருங்கள் இந்த ராசிகளில் என்னென்ன சக்தியெல்லாம் இருக்கிறது, அது ரத்தத்தில் அப்படி கலந்து இப்படி செய்யும், அப்படி ஏதாவது செஞ்சு அது அப்படி ஏதாவது ப்ரூஃப் இருக்குது, அதாவது ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏன் இதெல்லாம் இப்போ நம்புறீங்க? இன்னும் சொல்ல போனால் அந்த பணத்தினுடைய வெறியில் எந்தளவுக்கு ஆயிடுறான்னு சொன்னால், பெத்த பிள்ளைய நரபலி கொடுக்குறான். நரபலி பெத்த பிள்ளைய கொண்டே உயிரோட பலி கொடுக்க, எதுக்காண்டி, நீ பணக்காரன் ஆகிறதா இருந்தால் உயிர் பலி கொடுக்க வேண்டும். அந்த தெய்வத்துக்கு நீ உயிர் பலியை கொடுத்தா தான், உயிர் பலி எப்படி இருக்கணுமா, பருவமடையாத பிள்ளையை கொடுக்கணும், பருவமடையாத ஆம்பளை பிள்ளையை கொடுக்கணும், பருவமடையாத பொம்பளை பிள்ளையை கொடுக்கணும்னு வாயில் வந்து உளறி விட்டுருவாங்க. இந்த கிறுக்கன் சொல்கிறாங்கிறத கேட்டுக்கொண்டு தாம் பெத்த பிள்ளையை அறுத்து மாட்டி கொண்டவனும் பேப்பரில் வந்து செய்தெல்லாம் படிக்கிறோமா இல்லையா, தன்னுடைய பிள்ளையவே என்ன செய்கிறான், ஓம் பிள்ளைய பழி கொடுன்னு சொன்னால் இந்த பண வெறி, பணம் வேணும் வேணும், சரி வேணும்னு நினைக்கிறா, இது எப்படி கிடைக்கும், இந்த பிள்ளைய போய் அறுத்தா எப்படி பணம் கிடைக்கும், அது இந்த கிறுக்கன் சொன்னாலும் எப்படின்னு நம்புற அப்படின்னு கூட யோசிச்சு பார்க்காம பெத்த பிள்ளைய கொண்டே நரபலி கொடுக்குறான், அடுத்தவன் பிள்ளைய நரபலி கொடுக்குறான். இல்லாட்டி என்ன செய்கிறான், நீ வந்து யார் வீட்டு பிள்ளையா பிடிச்சிட்டு வந்து பருவமடையாக சின்ன பிள்ளையாக இருக்கணும், அதை வந்து நீ வந்து நரபலி கொடுத்து
அந்த மண்டை ஓட்டை எடுத்து அதில் சாராயத்தை ஊற்றி அதை கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணுனா நீ பணக்காரனாயிருவேம்மா. யார் வீட்டு பிள்ளைய கொலை பண்ணி மண்டை ஓட்டை எடுத்து வந்து அதில் சாராயத்தை ஊற்றி அதிலிருந்து சாராயத்தை சாமி தலையில் ஊற்றி பூஜை செஞ்சால் என்ன செய்வீங்க? பணக்காரனை. இந்த மாதிரி செஞ்சு மாட்டினா பேப்பரில் படிக்கிறோம். ஏன்டா இப்படி பண்ணா? பணக்காரனை ஒரு செஞ்சேங்கிறான். ஏன் இப்படி செஞ்ச? பணம் பத்தலையா? இருக்கிற பணம் பத்தலை. அப்போ எங்கெல்லாம் மனுஷன் கொண்டு விடுது பார்த்தீங்களா? பெத்த பிள்ளையை கொலை செய்ய சொல்லுறது, யார் வீட்டு பிள்ளைய என்ன செய்கிறது? கொலை செய்ய வைக்கிறது. அதே மாதிரி வருவாங்க, டபுளிங்கின்னு வருவான். 100 ரூபா எடுத்து 200 தர்றேன். எந்த கிருக்கனையும் தர முடியுமா? 1000 ரூபா 2000 தர்றேன். டபுளிங்கு ரெட்டிப்பு பணம், ரெட்டிப்பு மோசடின்னு பேப்பரில் போடுறான். இதையுமே அவனாச்சும் நம்புவான்? கொஞ்சமாச்சும் ஒரு இதில் ஆன்மீகம் இருக்குதா? ஆன்மீகத்தை நம்ம நாளாச்சும் ஒரு மூட நம்பிக்கையை விட்டுடலாம். இது ஒரு யதார்த்தமான உலக விஷயம். ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இப்படி குட்டியாக போடும். எப்படி 1000 ரூபா 2000 ரூபா ஆகும்? ஒருத்தவங்க செய்கிறான் 10,000 கூட 20,000 தர்றோம் அப்படிங்கிறான். அப்படியா தாங்க கொடுக்குறான். எப்படா கொடுப்பான்? யோசிக்கிறது கிடையாது. கடைசியில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். ஏன்டா 5 லட்ச ரூபா வாங்கி 10 லட்ச ரூபா தர சொன்னான், ஏமாற்றிட்டான். நீ ஏன்டா இவனை பிடிச்சி உள்ள போடணும்? ஏமாற்றிட்டான்னா இது எப்படி தருவானியே நம்புன? எவ்வளோ பேர் அயோக்கியனா நீ இருப்ப? 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் இவனுக்காக தர முடியுமா? அப்போ நீ இந்த மாதிரி எல்லாம் இந்த டபுளிங் பண்ணுறேன்னு ஏமாத்துறான். அதே மாதிரி ஒரு வீட்டில் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா நகையெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு இந்த நகைக்கு தனி ஸ்பெஷல் பூஜை செஞ்சோம்னா நகை டபுள் ஆயிரும் அப்படின்ட்டாங்களாம். நகை டபுள் ஆயிருமா? எப்படிடா டபுள்? கொஞ்சம் யோசிக்க வேணாம். நகை எப்படி டபுள் ஆகும்? அதை கொண்டாந்து வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி பூஜை செஞ்செல்லாம் செஞ்சு நாளைக்கு திறந்து பாருங்கள், அதில் உங்களுக்கு இப்போ 20 பவுன் 40 பவுன் ஆயிருக்குன்ட்டு போயிட்டாங்க. அவன் உள்ளே மூடும்போது சாக்குள்ளே அப்பிக்கிட்டான். வெறும் கூட தான் மூடி இருக்கான். அந்த உள்ளே வச்சு பூஜையை செய்கிறோன்னு சொல்லி மூடும் பொழுது அவன் என்ன செஞ்சிட்டான்? வேற ஒரு சாக்கு சோழனா போய்க்குள்ளே உள்ளே திரிச்சு விட்டான். வெறும் கூட என்ன செய்யறான்? உள்ளக்கெல்லாம் இருக்குங்கிற மாதிரி நம்ப வச்சு விட்டு போயிட்டான். நாளைக்கு தான் நீங்கள் திறக்கணும். அதுக்குள்ளே போய் சேர வேண்டிய நேரத்தில் செட்டில் ஆகிக்கிறோம். நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தீங்கன்னா 40 பவுன் இருக்கும். இந்த இருக்க பணத்தாசை என்ன பண்ணுது? அப்படியான்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்து உங்காமல் திங்காமல் என்ன செய்வாங்க? குடும்பத்தோடு உட்காந்து காத்துட்டு இருப்பாங்க. எப்போ 4 மணி வரும், எப்போ 40 ஒன்று கிடைக்கும். கடைசி திறந்து பார்த்தா வெறும் கூட. எப்படிலாம் கிறுக்கனா நம்ம பார்த்தீங்களா? இந்த ஒரு ஆசைக்கு லிமிட் இல்லாமல் ஏன் இப்படி போட்டு அலையிறீங்க? இப்படி கிடைக்கிறது உழைச்சா கூட கிடைக்கிறது கன்ஃபார்ம் இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. உழைக்கிறது சம்பாதிப்பதற்குரிய வழி. வியாபாரம் பண்ணுவது சம்பாதிப்பதற்குரிய வழி. விவசாயம் பண்ணுவது சம்பாதிக்கிறதுக்குரிய வழி. பொருள்களை தயாரிப்பது அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வழி. மூட்டை தூக்குறது, லோடு மிதிக்கிறது, வண்டி வாகன வாடகைக்கு ஓட்டுறதுலாம் சம்பாதிக்கிறதுக்குரிய வழி. அதுலேயே கிடைக்காமல் போகலாம்னு இந்த மார்க்கம் சொல்லுது. அதுலேயே கிடைக்கலாம். அல்லாஹ் நாடினால் அதிலும் உனக்கு போதுமானது இல்லைன்னு இதெல்லாம் கிடைக்கக்கூடியதே கிடைக்காமல் போகும்னு நம்பக்கூடிய ஒரு மார்க்கத்தில் கிடைக்காத இனங்களிலெல்லாம் கிடைக்கும் எப்படி நம்புவீங்க? இது பணம் கிடைக்கிற வழியா? ராசிக்கல் டபுளிங் ஆகுறது மார்க்கத்தில் ஒரு வழியா? பணம் கிடைக்கிறது உலகத்தில் எவனாச்சும் இது எந்த ஒரு பொருளாதார நிபுணராவது இது எங்கேயா சொல்லி தந்திருக்கிறானா? இல்லை. அதே மாதிரி பாருங்கள், இந்த பணம் பத்தலைன்ற ஒன்று இந்த வயசான ஆளுக்கு இருக்காங்களே, வயசான ஆளுக்குன்னா யார்? உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஆளுக்கெல்லாம் கிடையாது. 50 வருஷம் அரசாங்க ஊழியராக இருந்து 25 வருஷம் அரசாங்க ஊழியராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் சேர்த்து மொத்தமாக லம்பாவாக என்ன செய்வாங்க? இந்த 25 லட்ச ரூபான்னு கொடுப்பாங்க. இந்த 15 லட்ச ரூபா வச்சுக்கன்னு கொடுப்பாங்க. யார்? அரசாங்க ஊழியர். அது இத்தனை வருஷம் வாங்கின லஞ்சம் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பானா? ஒருத்தன் வருவான், நீங்கள் இந்த பணத்தை முதலீடு செய்தீர்களே ஆனால், எது பணத்தை எங்கள்கிட்ட முதலீடு செய்தீர்களே ஆனால் அந்த இது தேக்கு மர திட்டம், பாக்கு மர திட்டம் வாங்க, அதில் செய்தீர்களே ஆனால் ஒரு மாதம் ஒன்றுக்கு உங்களுக்கு 5 லட்ச ரூபா பண்ணிங்கன்னா மாதம் 1 லட்ச ரூபா கிடைக்குமா? 5 லட்ச ரூபாய்க்கு மாதம் 1 லட்ச ரூபா கிடைக்கிற என்ன வியாபாரம் இருக்குது? அது எப்படி கிடைக்கும்? எந்த வியாபாரம் கிடைக்கும்? இது மாதிரி செய்கிறான். படித்தவன், விவரம் உள்ளவன், பல பேருக்கு லஞ்சம் வாங்கி ஏமாற்றி பழகுனவன், எவ்வளோ பேர் ஏமாற்றிருப்பான்? இது ஏமாற்றி பழகுனவன் இந்த அரசு ஊழியராக இருந்து அறிவாளின்னு பெயர் எடுத்து நாட்டையை நிர்வகிக்கிற பொறுப்பை சுமந்து கொண்டு இருந்தவனெல்லாம் போய் என்ன செஞ்சான்? அந்த தேக்கு மர திட்டம், பாக்கு மர திட்டம், ஈமுக்கோழி திட்டம், இந்த மாதிரி எல்லாம் மாட்டுறாங்க. கடைசியில் பார்த்து தெருவு நிற்கிறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஏமாற்றி வீட்டை சொல்லி எடுத்துகிட்டு போய் நீ தானே போய் கொடுத்த, அவன் சொல்கிறான்டா நீ எப்படி நம்புறது? சொல்லுவான் கேழ்வரகு நெய் வடியுதுன்னா கேட்குறவனுக்கு புத்தி எங்கே போச்சு? கேழ்வரகு நெய் வடியுதுன்னு சொன்னான்னு கேட்கக்கூடாது. அது எப்படா வடின்னு கேட்கணும். கேழ்வரகு நெய் எப்படி வடியும்? எள்ளில் வடியலாம். கேழ்வரகு ரொம்ப எண்ணெயெல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தானியம். அது இருக்கிற எண்ணெய் பசையும் காலி பண்ணிவிடும். அதில் எப்படி நெய் வடிக்குன்னு கேட்கணுமா இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம்? எவன் எதை சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கிறோம். இதெல்லாம் காரணம் இந்த பண விஷயத்தில் நம்ம போதும்னு நினைக்காது தான்.
உழைச்சா கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும். இருந்தால் அல்லாட்ட நான் மன்றாடி விட்டு நான் என்ன செய்வேன், சபரா இருந்துக்கிறவேன். இதுதான் நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு வழிமுறை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நாளை எதிர்காலத்தை கணித்து சொல்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான், நீ நம்புறீங்க. அது மாதிரி எவனும் இந்த மாதிரி கணித்து சொல்ல இயலாது நினைத்து கொண்ட யாரும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்ததாக வந்து நம்முடைய வறுமை என்று நம்ம நினைக்கிறோம், பொருளாதாரம் போதவில்லைன்னு நினைக்கிறோம். உண்மையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் கூட வேண்டியில்லை, ஒரு 500 வருஷத்துக்கு 500 கூட அதிகம்தான், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து உலகத்தை எடுத்துக்கிறங்க. அந்த மக்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள மாதிரியான ஒருவன் கூட இந்த உலகத்தில் இன்றைக்கி இல்லை. 1400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தாங்களே அந்த மக்களை மாதிரி வறுமையில் இன்றைக்கி உள்ள 700 கோடி பேரில் ஒருவன் கூட கிடையாது. நீங்கள் விளங்கணும், வறுமையில் இருக்கோன்னு சொல்கிறோமே, யாரும் வறுமையில் இல்லாத காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வறுமைன்னு நம்ம எதை சொல்கிறோம், அந்த காலத்தில் வந்து பணம் எதுக்கு தேவை, அந்த காலத்தில் வந்து பணம் வந்து எந்த விஷயம் தேவைன்னு கேட்டால் திங்கிறதுக்கு தேவை. அந்த காலத்தில் பணம் எதுக்கு தேவை, சாப்பிடுவதற்கு பணம் வேணும், ஏதோ அந்த ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எடுத்துக்கொள்வதற்கு பணம் வேணும், ஒரு படுக்கை பாய் வாங்குறதுக்கு பணம் வேணும், இந்த வீடு கட்டுறதா இருந்தால் களிமண்ணில் வெட்டுறதுக்கு அது கொஞ்சம் என்ன செய்யணும், பணம் வேணும். இது தவிர வேறு ஒரு பணமெல்லாம் அந்த அன்றைக்கி தேவை கிடையாது. பணம்னால என்னது, இவ்வளவு தான். அதில் கூட திங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு செலவழித்தாங்களே, சாப்பிட்றதுக்கு என்ன செலவழித்தாங்க, இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு போட்டிருக்கான், நாக்குக்கு போட்டிருக்கிற கண்டுபிடிச்சிக்கிற சாதனங்களை பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், இதெல்லாம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியும். இவனா தேவையில்லாமல் புளிப்புல லட்சக்கணக்கான வகை, இனிப்புல லட்சக்கணக்கான வகை, குடிப்பானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நோம்புக்கு போய் வாங்க போனால் எத்தனை பிராண்டு, எத்தனை டேஸ்ட்டு, ஸ்ட்ராபெரி கொடுங்க, ரோஸ் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்கிறான். இதெல்லாம் கேள்விப்பட்டாது இருப்பாங்களே அந்த மக்கள்லாம். அந்த மக்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, கரும்பு சாரை வச்சு பனை வெள்ளத்தை சாப்பிட்டு போயிருப்பாங்களே தவிர என்ன இனிப்பு சுவைன்னு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு சுவையும் கிடைக்காது. சும்மா சோத்தை, அந்த காலத்து சாப்பாடு என்ன, சோறு ஆக்குவாங்களா, சோத்தாக்கி அதில் அந்த மோரை ஊற்றி சாப்பிட்ருவாங்க. ராத்திரி தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு மிளகாயை கடிச்சிக்கிட்டு காலையில் என்ன செய்வாங்க, பழைய சோறை ஒரு செட்டு சாப்பிடுவாங்க. இதுதான் சாப்பாடு. இதுக்கு என்ன செலவாக போகுது, இன்னைக்கு கணக்கில் எடுத்துக்கொண்டா கூட இந்த மாதிரி ஒருத்தன் உயிர் வாழ்வதற்கு போகுது. இது நல்ல உணவும் கூட, எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது, கொழுப்பு கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சாப்பாடு சாப்பிடுவதற்கு என்ன ஆகும், ஒருத்தன் ஒரு நாளைக்கு வந்து 1/2 கிலோ அரிசி சாப்பிடுவானா, 1/2 கிலோ சாப்பிடுவானா. ஒருத்தன் வந்து அதிகபட்சமாக நல்லா சாப்பிட்றவனா இருந்தால் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அரிசி ஒருத்தனுக்கு சாப்பிட முடியும். மாதத்துக்கு 15 கிலோ அரிசி தேவை. உனக்கு ஓசியாகவே 20 கிலோ கிடச்சி போயிடுது, 20 25 எல்லா ரேஷன் கார்டுக்கு என்ன செய்யலாம், 20 கிலோ கிடச்சிட்றான். சரி, குடும்பத்துக்கு தான் கொடுக்குறான். ஒரு ஆளுக்குன்னு வச்சுக்கிட்டா கூட 1/2 கிலோ நல்லா திண்டா தான். சின்ன பிள்ளைகள்லாம் அவ்வளோ சாப்பிடாதுவோ. அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமாக போனால் எத்தனை, 25 கிலோ அரிசி வாங்குறீங்களா, அவ்வளோதான் வாங்குறீங்க. ஒரு குடும்பத்துக்கு சின்ன குடும்பமாக இருந்தால் 25 கிலோ அரிசி வாங்குறீங்க. இந்த அரிசிக்கு செலவழிக்கிற ரூபாய் எவ்வளோ, 10 பேர் 5 பேர் கொண்ட குடும்பத்துக்கு 1000 ரூபா செலவழிக்க போகிறீங்க. அப்போ ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் தேவை. இது இல்லாமல் எவன் இருக்கான் அன்றைக்கி, இது போதும்ல, சாப்பிட்றலாம்ல, வாழ்ந்துடலாம்ல. அன்னைக்கு இதை தவிர என்ன திண்டாங்கண்ணா, அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ருப்பாங்களா, அன்றைக்கி வந்து இப்போ இருக்கக்கூடிய பல வகையான சாப்பாடுகள்லாம் இருக்க, அதெல்லாம் கடல் பாசி உங்களுக்கு தெரியுமா, அல்லது பாதாம் பிசுன்னு தெரியுமா, எத்தனை வகையை செய்கிறோமே அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா. வந்து என்னென்னமோ பேர்கள்லாம் உண்டாகிட்டு இருக்கான், பேரே யாவும் வச்சுக்கிற முடியாது. அந்த அளவுக்கு நாக்குக்கு என்ன செய்கிறது, கலராக சாமாங்க, ருசியாக சாமாங்க, அது மாதிரி எல்லாம் போட்டு இப்படி சாப்பிட்றோமே. சாப்பிட்ற வகையில் 99% இந்த காலத்தில் உள்ள விஷயம், 1% தான் அந்த காலத்து மக்கள் அனுபவித்தான். அப்போ அந்த மாதிரி வாழ்வது என்று இருந்தால் உங்களில் யாராச்சும் ஏழைன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி வாழ்க்கை தான் அன்றைக்கி இல்லாமல் இருந்தாங்க. 2 பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு கிடைக்கல, அதான் அன்றைக்கி வாழ்க்கை. அன்றைக்குள்ள வாழ்க்கை என்னது, 2 பேரிச்சம்பழம் கிடைக்கல ஒரு நாளைக்கு. 2 பேரிச்சம்பழம் கிடைக்கல என்று சொன்னால் அது அந்த மாதிரி வாழ்க்கை இன்றைக்கி ஒருத்தன் வாழ்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் இதை சொல்லலை, அந்த காலத்து மக்களுடைய வாழ்க்கை முறை இதுவாக தானே இருந்துச்சு. அப்போ 1500 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீர்களே, ஆனால் இதுக்கு பணம் பத்தாமல் இருந்துச்சு. இன்றைக்கி என்ன நிலைமை, நீ வகை வகையாக சாப்பிட்ற, அதுக்கு பணம் இருக்குது, வகை வகையாக குடிக்கிற, அதுக்கு பணம் இருக்கிறது, வகை வகையாக அணிகிற ஆடைகள், அதுக்கு பணம் இருக்கிறது, வகை வகையாக ஆடம்பர ஏசி இன்னும், ஃப்ரிட்ஜ் இன்னும், லைட் ஒன்றும், ஃபேன் ஒன்று. அன்றைக்கி கோடீஸ்வரனாக இருந்தால் கூட ஒரு ஃபேனை போட்டு கீழே படுக்க முடியுமா அவனுக்கு? கோடீஸ்வரனாக தான் என்ன செய்யணும், இந்த பங்கான்னு வச்சுட்டு ஒருத்தனை வச்சு வீச சொல்லுவாங்க. பொண்டாட்டியும் புருஷன் வீசிட்டு இருக்க முடியுமா? அவனாக இருந்தால் வீச சொல்லி போடலாம்.
பொண்டாடி புருஷன் ஜாலியாக இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ ஒருத்தன் கொடுத்து வீசிட்டு இருக்க முடியும். வேறு விலங்கு சாவன் வழக்குதான். நீ கோடீஸ்வரனா இருந்தாலும் எத்தனை கோடிக்கு வச்சிருந்தாலும் உன்னுடைய தனிமையில் நீ பாட்டு ஃபேனை போட்டு படுத்து கிடக்கிறியாடா. இதெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சா? எத்தனை ஃபிரௌனா இருக்கட்டும், சுலைமான் நபியாக இருக்கட்டுமே, அவருக்கு வேறு வேண்டாம் என்ன செய்யணும், புழுங்கித்தான் ஆகணும், ஒரு ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்போ ஆளை வச்சுக்கிட்டு வீசுறது எல்லா நேரத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாது. அப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், அன்னைக்கு பணக்காரன்னு சொன்னால் கூட சும்மா பணத்தை வச்சிருக்கலாமே தவிர என்னத்தை அனுபவிச்சான்? இந்த மாதிரி பேனை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமா இல்லையா? நம்ம பாட்டுக்கு வேர்த்து விருவித்து போயிடுவோமேங்க. இந்த மாதிரி லைட்டு பளிச்சுன்னு வெளிச்சம், ராத்திரியான 6 மணி ஆனால் ஊர் அடங்கிடும். அந்த காலத்தில் வெளியே நடமாட்டமே இருக்காது. ராத்திரி நமக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் செய்வாங்க, பஞ்சாயத்து போர்டிலேருந்து ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுருப்பாங்க, தூணு அதில் கூட எண்ணெயை ஊற்றி கொளுத்தி வச்சுட்டு போவாங்க. அது எந்த வெளிச்சமும் வராது. அங்கனுக்குள்ளே ஒரு போஸ்ட் முறை இருக்குன்னு தெரியும், அவ்வளோதான். அடையாளத்துக்கு உதவுமே தவிர ஒரு பக்கத்தில் வர ஆளை கண்டுபிடிக்க வச்சு முடியுமா? இன்றைக்கி அப்படியா இருக்கிறோம்? எத்தனை எப்படி அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா நம்ம வறுமையா? எத்தனை வகையாக திங்கிறோம் நம்ம வறுமையா? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, 2 சட்டைக்கு மேலே என்கிட்ட இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லுவோம் பார்ப்போம். என்னிடத்துல மொத்தமே இருக்கிற 2 சட்டை தான். அன்றைக்கி மொத்தமே அதானே இருந்துச்சு, அது கூட இல்லையே. ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஆடையில் நாங்கள் தொழுவலாமாண்டு. அவளி குள்ளிக்கும் சௌபானி, யாருக்குப்பா 2 ஆடை இருக்குது? எல்லாம் ஒரு ஆடை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் 2 ஆடையை வச்சுக்கிட்டு இருக்கிறோன்னு இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஆடையை சுற்றி கொண்டு தொழலாமான்னு கேட்கும் பொழுது எல்லாருக்கும் எங்கே 2 ஆடை இருக்குது? ஒரு ஆடை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? அப்போ 2 ஆடை என்பது பணக்காரன். 2 ட்ரெஸ் வச்சுருந்தா அன்னைக்கு பணக்காரன். 2 ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒரு ட்ரெஸ் வச்சுருந்தா அன்றைக்கி என்னது? ஏழை. இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் வச்ச ஒரு ஆள் சொல்லு பார்ப்போம். இல்லை. கஞ்சிக்கே வழி இல்லாத ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை. அப்போ வீட்டில் வச்சுக்கிற தட்டுமுட்டு சாதனங்களை பச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லாத வீடாக இருந்தாலும் என்ன இருக்கேன்? ஒரு டீப் லைட் இருக்குமா இல்லையா? ஃபேன் இருக்குமா இல்லையா? ஃப்ரிட்ஜ் இருக்குமா இல்லையா? வாஷிங் மிஷின் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே வகை வகையான இதுகள் பெருகி போன பிறகும் கூட அதுக்கு நம்ம செலவழிக்கிற அளவுக்கு பணம் இருக்குது. சாப்பிட்றதுக்கு மட்டும் செலவழித்த அந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம சாப்பிடுவதை தாண்டி என்ன செய்கிறோம். உணவில் அப்படி படுக்கிற விரிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, தலைவாணி எடுத்துக்கொண்டாலும் சரி, கட்டில் மெத்தனை எடுத்துக்கொண்டாலும் சரி, தரை அமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த எங்கே நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? அவ்வளோ அட்வான்ஸாக போய் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுக்கு பணம் பெருகி இருந்துக்கிட்டு வறுமைங்கிறாங்க. எவ்வளோ அந்த காலத்து மக்கள் வறுமைன்னா அது அர்த்தம் இருக்குது. அந்த காலத்து மக்கள் என்ன செய்யறது? வறுமை கஷ்டப்படுறமைன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. இது கூட பேர் சம்பளம் கூட இல்லாட்டி அது உண்மையில் நம்மளே பரிதாபப்படக்கூடிய ஒரு வறுமைன்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு அரைக்காப்படி அரிசி கூட கிடைக்கலன்னு சொன்னால் அதை வறுமைன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் எவனாச்சும் தெருவில் படுக்கிற பிளாட்பாரத்தில் படுக்கிறவனுக்கு வறுமைன்னு சொல்ல இயலுமா? பிளாட்பாரத்தில் இருக்கிறாங்கன்னா அவன் மண்ணடியில் உள்ள பெரிய ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போய் பிள்ளையை சேர்க்குறான். அவன் இருக்கிற பிளாட்பாரத்தில் அப்போ பணத்தை கட்டி என்ன செய்கிறான்? ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளையை படிக்க வைக்கிறான். அது மாதிரியான செலவுலாம் இருக்கிற அளவுக்கு பணம் கிடைக்கத்தானே செய்யுது. ஒரு ரிக்ஷா ஓட்டினா கூட இன்றைக்கி எத்தனையோ ஒரு சம்பாதிக்க முடியுமே? ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு என்ன சம்பளம்? ஒரு கொத்தனார் ஒரு தச்சருக்கு என்ன சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு? அப்போ அந்த மாதிரி எல்லாம் அன்றைக்கெல்லாம் 3 ரூபா மாதத்துக்கு சம்பாதிக்க முடியாதுங்க. இன்றைக்கி எல்லாம் 7,000 8,000 10,000 40,000 30,000 செய்கிறான். படிக்காத வேலைகளுக்கு சொல்கிறான். படிக்காத வேலைகள் இப்படி படித்தா 50,000 1 லட்சம் அப்படி போய் கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம வறுமை என்று நினைக்கிறத போலித்தனம் விளங்கிக்கிறங்க. வறுமைங்கிறம இந்த காலத்தில் வறுமைங்கிற கிடையாது. நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு வறுமைங்கிறீங்க. வறுமை எதோ சொல்கிறீங்க, அவன்கிட்ட ஏசி இருக்குது, என்கிட்ட ஏசி இல்லை, வறுமை. இது ஒரு வறுமையா? அவன்கிட்ட ஓவன் வச்சுன்னா நான் ஓவன் ஒன்று வாங்கலை, அதனால் வறுமை. 2 மாடி நான் 1 மாடி நான் வறுமை. இதை வறுமை. இது எப்படி வறுமைங்கிறீங்க? வறுமைண்டா என்னன்னு பாருங்கள். வறுமை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நம்ம கண் முன்னாடி இருக்கிறது. அந்த வரலாறை பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த மாதிரி நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் இருந்து ஆசைப்படுங்க. நபிகள் நாயகம் அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்துக்கு அருட்கொடைன்னு அல்லாஹ் சொல்கிறானே, அவங்களுடைய வறுமையை வரலாற்றில் என்ன செய்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜாபிருங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு சஹாபி. அவங்க தகப்பனார் உஹது போரில் இணைஞ்சிட்டாரு, ஷஹீதாகிட்டார். அதனால் இளைஞராக இவர் விட்டுட்டு போனதுனால ரசூலுல்லாஹ் இவர் மேலே ஒரு பிரியமாக இருப்பாங்க. ஜாபிர் இல்லான்னு அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோட்டோரமாக போய்கிட்டு இருக்கிறாங்க, வீதியில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜாபிர் வாசலில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஜாபிர் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் என்ன செய்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சேர்ந்து போகிறார். எங்கே கூப்பிட்டு போகிறாருன்னா கூப்பிட்ற கூட வாயினால் கூப்பிடலையா, அஷார இலைய இப்படி கையினால் கூப்பிட்றாங்க. அவர் பின்னாடியே போகிறார். போனவொன்னே என்ன செஞ்சாங்கன்னா கையை பிடிச்சி நடத்தி கூட்டிகிட்டே போகிறாங்க. போனவொன்னே வீட்டுக்கு வர்றாங்க.
அவங்களோட மனைவியுடைய வீட்டுக்கு வந்து உள்ளே போயிட்டு ஜாபீர் உள்ளே வா, முதல்ல உள்ளே போயிட்டு தான் கூப்பிடணும், சேர்ந்துட்டு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. வீடுகளுக்கு யாராவது கூட்டிகிட்டு போனோம்னு சொன்னால் நம்மளும் சேர்ந்த வீட்டுக்காரோட சேர்ந்து நுழைஞ்சிடக்கூடாது. வீட்டுக்குள்ளே பல மாதிரி இருப்பாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே அணியக்கூடிய ஆடையை மட்டும் அணிந்து கொண்டு இருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் மாட்டு ஒரு ஆள் நண்பர் தானே கூட்டிகிட்டு ஓடி போயிடக்கூடாது, நீங்கள் நுழைஞ்சிடக்கூடாது. ஒரு வீட்டுக்காரர் உங்களை அழைத்து கொண்டு போனாலும் நீங்கள் 2 பேர் வாசல் நின்று அவர் உள்ளே போகணும், உள்ளே போயிட்டு வாங்கன்னு கூப்பிடணும். அங்கே உள்ள நிலைமையெல்லாம் சரியாக இருக்குன்ற அவர் அப்படி கடைப்பிடிக்கணும், கூட போகிற ஆள் அதை கடைப்பிடிக்கணும். அப்போ அந்த மாதிரி நான் வெளியே நின்று கொண்டேன். உள்ளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கூப்பிட்டாங்க, ஜாபீர் உள்ளே வா. உள்ளே வந்தவொடனே என்ன செஞ்சோம், போனவுடனே வீட்டில் கேட்குறாங்க, ஹல்மின்னு கதா, ஏதாவது சாப்பிட இருக்கா? எது கூப்பிட்டு போகிறாங்கன்னா இவர் சாப்பிடாம ஒரு மாதிரியாக இருக்கிறது தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. பசிக்கிறக்கமாக இருந்திருப்பார் ஜாபீர், போராளம் கூப்பிட்டா போவாங்க, பசிக்கிறக்கமாக இருந்திருக்காரு. ஆஹா, பையனை பார்த்தா ரொம்ப சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு தான் வாண்டு கூப்பிட்டு போகிறாங்க. என்ன நினச்சிட்டு போகிறாங்க, ஏதாவது இருந்தால் கொடுப்போம்னு கூப்பிட்டு போகிறாங்க. போய் தெரிஞ்சுக்கிட்டுலாம் கூப்பிட்டு போகல, வீட்டில் என்ன இருக்குது, பிரியாணிக்கு வச்சுருப்பாங்க இன்றைக்கி கன்ஃபார்ம், அப்படிலாம் போகல, என்ன இருக்குதோ கொடுப்போமேன்னு கூப்பிட்டு போகிறாங்க. ஏதாச்சும் இருக்குதா வீட்டில், என்ன செய்கிறாங்கன்னா நாம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்து இதான் இருக்குதுன்னு 3 ரொட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க. இருக்கிற 2 பேர் 3 ரொட்டி தான் மிச்சமாக இருந்து ரசூலுல்லாஹ்வுக்காக 3 ரொட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த 3 ரொட்டியை கொண்டாந்து என்ன செய்கிறாங்க, இந்த இதான் இருக்குதுன்னு வச்சிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எனக்கு முன்னாடி ஒரு ரொட்டியை வச்சாங்க, தனக்கு முன்னாடி ஒரு ரொட்டியை வச்சுக்கிட்டாங்க. ஒரு ரொட்டியை அப்படி சரி பாதியாக பிச்சு அவங்களுக்கு பாதி எனக்கு பாதியை வச்சாங்க. வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மனைவிட்ட கேட்குறாங்க, ஏதாவது குழம்பு ஏதாவது இருக்குது, வேறு ரொட்டி தான் வந்திருக்குது, வெறுமனே காஞ்சி போன ரொட்டி தான் வந்திருக்குது, குழம்பு ஏதாச்சும் இருக்குதா, சால்னா இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, சால்னாலாம் ஒன்றும் கிடையாது, வினிகர் தான் கொஞ்சம் இருக்குது. வினிகர்னால் ஊறுகாய்லாம் ஊற்றுவாங்கல்ல, காடி சிற்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வினிகர் தான் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நல்ல குழம்பாச்சை கொண்டு வாங்க, வினிகரை இப்போ நல்ல ஒரு சூப்பரான குழம்பாச்சை, நல்ல சால்னா வச்சு அதை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு வினிகரை வச்சு இந்த ரொட்டியை தொட்டு விருந்தாளி கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்றாங்க. இவங்க யார், சக்கரவர்த்தி, அகில உலகமே அரண்டு பயந்து நடங்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஆட்சி புரிந்த சக்கரவர்த்தி, மாமன்னர். அப்படியான ஒரு பாரசீக ரோமாபுரி மன்னர்கள்லாம் இவங்க பேரை கேட்டால் நடுங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஜனாதிபதியாக சக்கரவர்த்தியாக இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் போய் மொத்தம் இருந்தது 3 ரொட்டி. அந்த ரொட்டியை கூட என்ன செய்கிறாங்க, குழம்பு இல்லாத ரொட்டி, தொட்டுக்கிறதுக்குன்னு ஒன்று வச்சுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு நாள் பார்த்துருப்பீங்களா? வீட்டில் சால்னாவே இல்லை, வெறும் ரொட்டி தின்ட்டு போன்னு சொல்லியிருப்பாங்களா? ஒரே ஒரு நாள் நடந்திருக்குமா? அதை என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சாப்பிட்டுட்டு நிஅமல் உதுமுல் ஹல்லு, இந்த வினிகர் தான் நல்ல சால்னாவாக இருக்குது, சூப்பராக இருக்கு, ரசித்து வர சாப்பிட்றாங்க. ரசித்து சாப்பிட்டா என்ன அர்த்தம், அது கூட கிடைக்காதவர்களுக்கு தான் அதை ரசிக்கணும். அதை விட நல்லதை ரசித்த நாக்குக்கு இதை ரசிக்க இயலாதுல. இது நல்லதுன்னு சொல்வதாக இருந்தால் வினிகரை சாப்பிட்டு சூப்பராக இருக்கு என்ன அர்த்தம், வெறும் ரொட்டியை விட சூப்பர் தான் அது. வேறு வகையான சால்னா சொட்டு சாப்பிட்டு சூப்பர் நேராக சொல்லுவாங்களா? அப்போ வெறும் சாதாரண ரொட்டியை சாப்பிட்டு பழகிய காரணத்தினால் அவர்களுக்கு என்ன சொல்ல முடிகிறது, இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்கிறாங்க. இது முஸ்லீமில் நூலில் 5476வது ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் 5473, 5474, 5475 இருக்கிறது. இது வறுமை. இப்படி நம்ம இருக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். வறுமையாக இருக்குது, காசு இல்லை, பணம் இல்லைங்கிறீங்கள, அல்லாஹ்வுடைய ஹபீபுக்கு ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு அல்லாஹ் எந்த நிலையில் வைத்திருந்தான் அதை யோசிச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. பகலா இரவா என்று தெரியவில்லை. ஒரு நாள் என்ன செய்கிறாங்க, அப்படி ஹதீஸில் வருது, வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தாங்கன்னு சொன்னால் வெளியே அபூபக்கர் வெளியே நிற்கிறார், உமரும் வெளியே உலாக்கிட்டு நிற்கிறார். 2 பேரும் நிற்கிறாங்க. என்னப்பா இந்த நேரத்தில் நிற்கிறீங்க? அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, பசி, வீட்டில் ஒன்றும் இல்லை, பசி, ஏதாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, வேலைகளை கிடைக்குமா, அதுக்காக தான் ஏதாவது சோர்ஸ் கிடைக்குமான்னு நினைஞ்சிருக்கிறோம், வெளியே வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அன வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ, இப்படி அடிக்கடி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்பதை சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவார்கள். என் உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், ல அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜகுமா, உங்கள் 2 பேரையும் எது வெளியேற்றியதோ, வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்ததோ அந்த பசி தான் என்னையும் வெளியே கொண்டு வந்தது. வீட்டில் உட்கார்ந்த பசி தாங்க முடியலை, அந்தான்னு பார்க்குறேன், 2-3 நாளான என்ன வருது,
சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் தான் தாங்க முடியாமல் போவோம். அப்போ அந்த மாதிரியாக நானும் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு என்ன செய்கிறேன், தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஊருக்கு வெளியே ஒரு அன்சாரி ஒருத்தர் இருக்கார். அன்சாரினா மதீனாவாசி. அவருக்கு இந்த தோட்டந்தூரோட வசதியாக இருக்கார். அவர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு. முடிஞ்சால் வர்றேன்ற சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சுட்டு தான் கிளம்பி வந்தது ரொம்ப சாப்பிட முடிய தாங்க முடியல. அவர் விருந்து கலைச்சிருக்கிறாரு, எப்போ வேண்டாலும் போகலாம், பேரிச்சம்பழம் அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கேன், வேற என்ன சாப்பாடுனா என்ன பிரியாணி அதை அப்படிலாம் பார்க்க தேவையில்லை, இருக்கிறத தருவாங்க. அப்போ வாங்க நம்ம 2-3 வாரம் போவோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போனால், அங்கே போனால் தடப்படலாம் பேரிச்சம்பழத்தை வச்சு ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்து பயங்கரமாக என்ன செய்கிறாங்க, சாப்பாடு பண்ணலாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க, ல துசால் உன்ன யௌமுல் கியாமத்தி அன் ஹாதன் நயீப், இந்த இன்பத்தை பற்றி நீங்கள் கியாமத்து நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். இதுக்கு காஞ்ச ரொட்டி தின்னுட்டு இன்னைக்கு பேரிச்சம்பழமும் கறியும் சாப்பிட்டுருக்கிறீங்களா இல்லையா, இதை பற்றி நீங்கள் கியாம நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அந்த 2 பேருக்கு அபூபக்கர் உமருக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு வெளியே வந்த ஒரு ஆளை சொல்லுங்கள், ஏன் இப்போ வெளியே சுற்றிட்டு இருக்கிற, ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு பிஸ்கட்டு கூட இல்லை, ஒரு பொறிகடலை கூட இல்லை, அதுக்காக தான் தெருவில் நிற்கிறேன்னு என்னைக்கா நின்றுருக்கீங்களா? அப்போ என்ன யார் வறுமை எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் வேறு விஷயங்கள் அவர் சொகுசுகளுக்கு சில ஆசைப்படுறீங்க, அந்த சொகுசு இல்லைன்னு நீங்களா பொய்யா வறுமை நினச்சிக்கிட்டீங்க. இது வறுமை. சாப்பாட்டுக்கு இல்லைன்னு அல்லாஹ்வுடைய தூதரை நினச்சி அவ்வளோ சம்பாரிச்சிருக்கலாம். அந்த வறுமை அவங்கள என்ன செய்ய அசைக்கலை. ஏன்னா கஜானாவில் கோடி கோடியாக பணம் இருக்கிறது. அந்த ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் கஜானாவில் எக்கச்சக்கமாக இருக்கிறது. கேட்குறாருக்கலாம் அந்த ஒட்டகத்தை கூட 2 ஒட்டகம் கொடுங்க, 3 ஒட்டகம் கொடுக்காமாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையை ஒருத்தர் முறையிட்டார்னு சொன்னால் பைத்துல் மாலில் ஒட்டகமாக கட்டி கிடக்கும், அவங்க தொட மாட்டாங்க. அதான் வறுமை காரணம் என்ன? வறுமைன்னா அவங்க காசை சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விருந்தாக கொடுத்தால் சாப்பிடுவார்கள், அன்பளிப்பாக கொடுத்தா சாப்பிடுவார்கள். அப்படி இல்லாமல் இந்த பொது பணத்தை எடுக்க மாட்டோங்கிற கொள்கையினால வறுமை. நினச்சிருந்தா அவங்க தான் பணக்காரர், உலக பணக்காரர் நினச்சி இருந்தால் இதெல்லாம் நம்ம தான் எல்லாம் உலக சொத்து அரசின் சொத்து தானே சொல்கிறான். நாட்டு சொத்துலாம் யாருக்கு சொந்தம், அரசனுக்கு சொந்தம்னு அப்படி நினைத்திருந்தால் வறுமை இல்லை. அவங்க ஒரு கொள்கை ரீதியான வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால அவங்களுக்கு இந்த வறுமையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அல்லாஹ் எது ஹலாலாக தர்றான் அதான் எனக்கு வேண்டும். மக்களுடைய ஜக்காத்து சதக்கா அன்பளிப்பு எதையும் வாங்க மாட்டேன், சதக்கா எனக்கு ஹராம் ஆயிடுச்சு, என் குடும்பத்தாருக்கு ஹராம் ஆச்சுன்னு சொன்ன காரணத்தினால் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சுமந்தார்கள். அப்போ இப்படி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நோமான் இப்னு பஷீர் அவர் ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக, இது முஸ்லீமில் 5434 ஹதீஸில் இருக்கிறது முதல் சொன்ன சம்பவம். அப்போ நோமான் இப்னு பஷீருங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, மக்கள்கிட்ட கேட்குறாங்க, அலஸ்தும் பி தாமின் வ ஷராபின் மாசியத்தும், இப்போ நீங்கள் நல்ல விரும்பின சாப்பாடு குடிப்பானங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் லக்கத் ரஅய்து நபியக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்த்திருக்கிறேன், ஒமா யஜிது மினத் தக்லி மா யம்லு பிஹி பத்னஹு, மட்ட பேரிச்சம்பழத்தில் பல தரம் இருக்கிறது. ரொம்ப மட்டமான பேரிச்சம்பழம் இருக்கும்ல, சோடை போய் அதை வாங்கக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி பேரிச்சம்பழத்தில் கூட வயிறு நிரம்பும் அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்தது இல்லை. மட்டமான பேரிச்சம்பழத்தை கொண்டு வயிறு நிரப்பும் அளவுக்கு அவங்கள்ட்ட இல்லாத நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு நல்லா இருக்கு இல்லப்பான்னு அவர் சொல்கிறார். அவங்கள பார்த்து அவர் இப்படி சொன்னார், நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? அவங்கள பார்த்து எதை பேரிச்சம்பழமும் ரொட்டியும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற மக்களை பார்த்து இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நீங்கள், ரசூலுல்லாஹ் காலம் எப்படி தெரியுமாங்கிறாரு. அவரை கூட இன்னைக்கு விட்டியேன்னு வைங்க 3 பேரும் கோடீஸ்வரன்ட்டு போயிடுவார். நம்மளோட பார்த்தான்னு வைங்க, என்னடா இது வாழ்க்கை என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிடுவார். அவர் சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையை சொல்கிறாரு, நீங்கள்லாம் எவ்வளோ பரவாயில்லாத வாழ்க்கை வாழ்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டமான பேரிச்சம்பழம் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் தான் வயிறு நிறையும், இவ்வளவு இல்லையா? வயிறு நிறைய அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம், ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் பேரிச்சம்பழத்தில் வயிறு நிறைஞ்சிடும். அப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டமான பேரிச்சம்பழம் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்க நான் மட்டமான பேரிச்சம்பழம் குறைஞ்ச காசுக்கு வாங்கிடலாம், அது கூட இல்லாத அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் என்று நோமான் இப்னு பஷீர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் 7650 ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் அவங்களுடைய வறுமையான வாழ்க்கைக்கு நிறைய சான்றுகள் நிறைய இதுக்கு சொல்ல தேவை இருக்கிறது. ஏன்னு கேட்டால் நிறைய சம்பவங்களை நீங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சா தான் இந்த வறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு தடம்புரல்றது, வறுமையாக இருக்கேன்னு மனம் குழம்புறது சாதாரணமாக எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப ஈஸியாக லைட்டாக எடுத்துக்கிறேன்னு வறுமைங்கிறமே. அதனால் மனசுடைய பிராந்தி, பொய்யான தோற்றம், கற்பனை, யாரும் வறுமையிலலாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறோம், யாரும் செத்து போயிட மாட்டோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்வதற்காக வேண்டி
இந்த சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளும் நம்மளை என்ன செய்யும், அமைதிப்படுத்தும். அதை பார்த்துட்டு அடுத்த தலைப்பில் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 330 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.